ஹாய், இது என்னங்க உங்க பெயின் ரிலீஃப் கேட்டகரியில ஒரு ரோலும் இருக்கு, ஒரு பாமும் இருக்கு. சரி, எது வாங்கலாம்னு போய் படிச்சு பார்த்தா ரெண்டுத்துலயும் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. என்னதான் வாங்குறது நீங்க குழம்பி போயிருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். ஸோ இந்த பாம்லயும் இந்த ரோலோலையும் ஆல்மோஸ்ட் கீ இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேம் தான். ஒன்லி டிஃபரன்ஸ் நமக்கு பாம் ஃபார்மேட்ல வேணும்ன்றதுக்காக நம்ம இதுல வேக்ஸ் ஆட் பண்றோம், இல்ல லிக்விடா ஒரு ரோலானாவே வேணும்னு இதுல நம்ம வேக்ஸ் ஆட் பண்ணல. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ உங்கள் கன்வீனியன்ஸ் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பாம் ஃபார்மேட்டில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு முதுகு வலி, ஷோல்டர் பெயினுக்கெலாம் இன்னொருத்தர் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, ஸோ நானே அப்ளை பண்ணோம், செல்ஃப் அப்ளிகேஷன் எனக்கு வேணும்னு ரோல் ஆன் இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இதுதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், ஹவு யூ ஃபீல் வில் பி த சேம் பிகாஸ் கீ இன்க்ரீடியன்ஸ் சேம் தான். அண்ட் இதே மாதிரி தான் நம்ம கம்ஃபர்டர் ரோல் ஆனும் கம்ஃபர்டர் பாமும். இது கோல்ட் அண்ட் ஹெடேக்கு யூஸ் பண்ணுறது. இதுலேயும் சேம் டிட்டோ லாஜிக் தான். ஸோ பாமில் வந்து வேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ரோல் ஆனில் ஆட் பண்ணலை, அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு ஒரு குட்டி அப்டேட் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பாம்ஸோட ஸ்டாக் முடிஞ்ச உடனே நம்மளோட கம்ஃபர்ட் பாமும் நம்மளோட பெயின் ரிலீஃப் பாமும் இந்த மாதிரி பேக்கிங்கில் அப்கிரேட் ஆகிடும். இது நடக்கிறதுக்கு 1 or 2 months ஆகலாம். தேங்க்யூ.